رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ஹல் அரஃப்தல் உம்மஹ் கத்ரன் நபி. இந்த சமூகம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்தை அறிந்திருக்கிறதா? இதை பற்றி தான் இந்த சிறிய நேரம் உங்களோடு சில நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான், ஜின்களை படைத்தான். அந்த மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பினான். அனுப்பிய நபிமார்கள் ரசூல்மார்களில் அல்லாஹ் 5 நபிமார்களை விசேஷமாக தனக்கு நெருக்கமானவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஊலுல் அஸ்மி மினர் ருசுல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மத். உள்ளத்திலிருந்து பாசத்தோடும் அன்போடும் சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5வரிலும் அல்லாஹ் இருவரை அல்லாஹ் தனக்கு மிக நெருக்கமாக்கினான். அல் ஹபீபைன் அல் ஹலீலைன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இருவரிலும் அல்லாஹ் ஒருவரை மிக விசேஷப்படுத்தினான். எப்படி? அல்லாஹ் படைத்த படைப்பில் இவரை போன்ற ஒரு படைப்பில்லை என்பதை உணர்த்துவதற்காக. இந்த நபியின் கண்ணியத்தை மதிப்பை என்னை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வல்லாஹ் லா யஅரிஃபு கத்ரன் நபி இல்லா ரப்புனல் அலி. அந்த உயர்வான இறைவனை தவிர முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை இந்த உலகத்தில் யாரும் எழுதி வர்ணித்து முடிக்க முடியாது. அந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், உயர்வாக்கினான். அவர்களுடைய கண்ணியத்தை பற்றி எப்படி பேசுவது? அவர்கள்தான் சத்தியம், அவர்கள்தான் நேர்வழி. முஹம்மது ரசூலை ஒருவர் நேரில் பார்த்தால் போதும், நேரில் கண்களால் பார்த்தால் போதும் உணர்ந்து கொள்ளுவார் சத்தியத்தை. அந்த முஹம்மது ரசூலின் கண்ணியத்தை எப்படி பேசுவது? குர்ஆனில் அல்லாஹ் எத்தனையோ நபிமார்களை அறிமுகப்படுத்துகிறான், எத்தனையோ நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் கூறுகிறான். நபி நூஹை அல்லாஹ் அழைக்கிறான், யா நூஹ். ஆதமை அல்லாஹ் அழைக்கிறான், யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah. அல்லாஹ் இப்ராஹீமை அழைக்கிறான் அலைஹிஸ்ஸலாம், யா இப்ராஹீம். அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை அழைக்கிறான், யா ஜக்கரியா. அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை அழைக்கிறான், யா யஹ்யா. அல்லாஹ் நபி தாவூதை அழைக்கிறான், யா தாவூத். இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் அவர்களின் பெயர்களோடு அறிமுகப்படுத்தக்கூடிய அல்லாஹ் குர்ஆனில் ஒரு நபியுடைய பெயரை அல்லாஹ் உச்சரிக்கவில்லை. அந்த நபியை அல்லாஹ் பெயரிட்டு அழைக்கவில்லை. எப்படி அழைக்கிறான் தெரியுமா? யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல். ரசூலே, நபியே என்று கண்ணியமான முறையில் மதிப்போடு அன்போடு பாசத்தோடு அல்லாஹ் அழைக்கிறான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை.
குர்ஆனில் ஒரு வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது உள்ளம் நடுங்குகிறது. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பிற்கு அல்லாஹ் இவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறானா என்று. என்ன வசனம் தெரியுமா? சூரா ஹுஜராத்துடைய 2வது வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சப்தத்தை நபியின் சப்தத்திற்கு மேல் உயர்த்தி விடாதீர்கள். அல்லாஹு அக்பர். உங்களிடத்தில் ஒருவரோடு கூச்சலிட்டு பேசுவதை போன்று அந்த நபியிடத்திலே பேசிவிடாதீர்கள். அப்படி உங்களுடைய சப்தத்திற்கு மேல், நபியுடைய சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தம் உயர்ந்தால், மீண்டும் சொல்கிறேன், நபியின் சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தம் உயர்ந்தால் நீங்கள் செய்த அத்துணை அமல்களையும் அழித்து விடுவேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யாருக்கு இறக்கப்பட்ட வசனம் தெரியுமா இது? அல்லாஹுடைய தூதருடைய சபையில் ஒரு தலைமைத்துவ பொறுப்பிற்கு தேர்ந்தெடுப்பு நடக்கிறது. அபூபக்கர் இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு சிறந்த மனிதர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை இந்த நபித்தோழரை வைக்கலாம். உமர் இப்னு கத்தாப் சொல்லுகிறார்கள், அபூபக்கருக்கு பிறகு இந்த உம்மத்தில் கண்ணியமானவர் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த நபித்தோழரை வைக்கலாம். இருவரும் மாறி மாறி ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அபூபக்கர் உமரை பார்த்து சொன்னார்கள், உமரே, எனக்கு நீ மாறு செய்யத்தான் விரும்புகிறாயா? உமர் அவர்கள் சொன்னார்கள் அபூபக்கரை பார்த்து, ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூபக்கரை உமக்கு நான் மாறு செய்யவில்லை. பேச்சு அதிகரிக்கிறது, சப்தம் அங்கே உயர்ந்து விடுகிறது. தூதர் இருக்கும் பொழுது யாரை அல்லாஹ் பக்குவப்படுத்துகிறான்? இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு கண்ணியமுள்ள அபூபக்கரையும். எனக்கு பிறகு ஒரு நபியை நான் அனுப்புவதாக இருந்தால், எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் என்றால் அது உமராகத்தான் இருப்பார். லா நபிய பஅதி, எனக்கு பிறகு நபி கிடையாது என்று யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த உமர் இப்னுல் கத்தாப், அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரின் சப்தமும் தூதருடைய சப்தத்திற்கு மேல் உயர்ந்ததை அல்லாஹ் கண்டித்து அவர்களுக்கு பக்குவத்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் இறக்குகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சப்தம் நபியின் சப்தத்திற்கு மேல் உயர்ந்து விடக்கூடாது என்று. இந்த வசனம் இறங்குகிறது. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கே வருவதை நிறுத்தி விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தேடி அனுப்புகிறார்கள், சாபித் எங்கே இருக்கிறார், ஏன் வருவதில்லை எம்மை சந்திக்க? தேடி செல்கிறார்கள். நபித்தோழர் ஒருவர், சாபித் அவர்கள் வீட்டில் ஓரமாக அமர்ந்திருக்கிறார். சாபித்தை என்ன ஆனது, ஏன் தூதருடைய சபைக்கு வரவில்லை? சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், என் குரல் வளமோ அதிகமான கடுமையான சப்தமுடையது. நான் இயற்கையாக பேசினாலே சப்தம் அதிகரிக்கும். என்னுடைய இந்த தன்மையை கண்டித்துதான் குர்ஆனில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான் போல் என் அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது, நான் நரகத்திற்குத்தான் செல்வேன் என்று சாபித் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார் வீட்டில். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த செய்தியை அந்த நபித்தோழர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, மீண்டும் செல்லுங்கள் சாபித்திடத்திலே, அவருக்கு சொல்லுங்கள், அவர் ஒருபோதும் அமல் அளிக்கப்பட்டவர் அல்ல, அவர் நரகவாதியும் அல்ல, இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னஹ், அவர் சொர்க்கத்தை சார்ந்தவர் என்ற செய்தியை அவருக்கு கொண்டு போய் சேருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தூதரின் கண்ணியத்தை எப்படி பேசுவது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கபரில் இருந்து முதலாவதாக எழுப்பப்படுபவன் நான் தான் ஆதமுடைய பிள்ளைகளுக்கு தலைவனாவேன். நாளை மறுமையில் நான் சொர்க்கம் நுழையாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. சொர்க்கத்துடைய வாசலின் கதவை தட்டுவேன். அங்கே இருக்கக்கூடிய ஹாசின் காவலாளி கேட்பார், யார் நீங்கள்? அப்போது நான் சொல்லுவேன், அன ரசூலுல்லாஹ், இல்லை,
நான் அல்லாஹ்வுடைய ஹபீப் இல்லை. அந்த காவலாளி இடத்திலே இந்த தூதர் என்ன பணிவோடு பேசுவார் தெரியுமா? ஆன முஹம்மத், நான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாசத்தோடு சொல்லுங்கள். அந்த காவலாளி சொல்லுவார், உங்களுக்காகத்தான் இந்த கதவை திறக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், கொஞ்சம் நில்லுங்கள். தூதருக்கு இந்த கண்ணியம் என்றால் தூதர் அனுப்பப்பட்ட இந்த சமூகத்திற்கு அந்த கண்ணியம் இல்லையா? சொர்க்கத்தில் முதலாவது தூதர் நுழைந்தால் அடுத்து நபிமார்களும் அவர்களின் சமூகங்களும் நுழைந்ததற்கு பிறகுதான் இறுதி சமூகமாக இருக்கக்கூடிய நாம் நுழைவோமா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஹ்னுல் ஆகிரூன் அல் அவ்வலூன யௌமல் கியாமஹ். நாம் தான் இந்த பூமியில் அனுப்பப்பட்ட சமூகத்தில் இறுதியானவர்கள். இருந்தாலும் மறுமையில் முதலாவது சொர்க்கம் நுழைபவர்களும் நாம் தான். அல்லாஹு அக்பர். மறுமையில் முதலாவதாக விசாரிக்கப்படும் சமூகம் இறுதியானதாக இருந்தாலும் முதலாவது விசாரிக்கப்படுவோம், முதலாவது தீர்ப்பு கொடுக்கப்படும். இந்த சமூகம் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகுதான் மற்ற எல்லா சமூகங்களும் சொர்க்கத்தில் நுழைவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றால் இந்த கண்ணியத்தை எமக்கு பெற்று தந்தது யார்? அந்த தூதரின் கண்ணியம் எமக்கு தெரியுமா? அந்த தூதரின் வரலாறு எமக்கு தெரியுமா? அந்த தூதரின் பாடம் எமக்கு தெரியுமா? இங்கே வந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களிடத்திலே சில கேள்விகளை கேட்டால் அவர்கள் துடித்து விடுவார்கள். அவர்களால் பதில் சொல்ல முடியாது. 95% மக்களுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. ஆம், அதுதான் உண்மை. தூதருடைய மனைவிமார்கள் எத்துணை பேர்? அவர்களுடைய பேர் என்ன தெரியாது பலருக்கு. தூதருடைய பிள்ளைகள், ஆண் குழந்தை எத்துணை, பெண் குழந்தை எத்துணை தெரியாது பலருக்கு. தூதர் பிறந்த ஆண்டு என்ன, மரணித்த ஆண்டு என்ன, ஹிஜ்ரத் செய்த ஆண்டு என்ன தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கலந்து கொண்ட போர்க்களங்கள் என்ன தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய படைகள் என்ன தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையுடைய எதையும் தெரியாமல் இந்த சமூகத்திலே பலர் வாழ்கிறார்கள். அவர்களும் சொல்லுகிறார்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சிறிய நேரத்தில் நாம் விழிப்புணர்வு அடைவதற்காக, அந்த தூதரின் மீது உள்ள முஹப்பத்தை நாம் அதிகரிப்பதற்காக சில நிகழ்வுகளை சுட்டி காட்டுகிறேன். அந்த தூதர் எம் மீது வைத்திருந்த பாசம், அந்த தூதர் எம் மீது வைத்திருந்த நேசம் கடல்களை எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது. ஒரு முறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகையில் ஓதுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனையை. அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தில் பலரை ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான். அவர்களில் எனக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் என்னை சார்ந்தவர்கள். எனக்கு மாறு செய்தவர்களை குறித்த நிலைமை எனக்கு தெரியாது. நீயே மன்னிப்பாளன், நீயே ரஹீம் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். யா அல்லாஹ், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். யா அல்லாஹ், என் அடியார்களை நீ தண்டித்தால் அவர்கள் உன் அடியார்கள் தான், அவர்களை நீ மன்னித்தால் நீயே மன்னிப்பாளன் என்ற வசனங்களை ஓதுகிறார்கள். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த நபிமார்கள் இப்ராஹிமும் ஈசா அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய சமூகத்தில் தங்களை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் தங்களோடு வைத்துக் கொண்டு தங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அல்லாஹ்விடத்திலே விட்டு விடுகிறார்கள். தூதர் இந்த 2 வசனத்தையும் ஓதிவிட்டு அழுதார்கள். ஒரு ஹபீபுடைய அழுகை, இன்னொரு ஹபீப் அல்லாஹ். அந்த ஹபீப் இந்த நேசருடைய நேசத்திற்கு சொந்தக்காரன். அந்த அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்புகிறான். ஜிப்ரீல், செல்லுங்கள் முஹம்மது ரசூலிடத்திலே, அவர் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள், எனக்கு தெரியும், கேட்டு வாருங்கள். அந்த உரையாடலை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த உரையாடலை ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். சஹீஹான அறிவிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். முஹம்மது ரசூலை கேட்கிறார்கள், தூதரை ஏன் அழுகிறீர்கள்? தூதர் சொன்னார்கள், என் இறைவன் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ் சொல்லுகிறான் ஏன் அழுகிறார் என்று எனக்கு தெரியும் என்று. தூதர் சொல்கிறார்கள் என் ரப்புக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன் என்று. ஜிப்ரீல் சென்று சொன்னார்கள், யா அல்லாஹ், கேட்டேன், அவருடைய பதில் இதுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுக்க அல்லாஹ் கூறுகிறான், ஜிப்ரீலே, மீண்டும் செல்லுங்கள் தூதரிடத்திலே, அவருக்கு சொல்லுங்கள், அவருடைய சமூகத்தை நான் பொருந்திக் கொள்வேன், அந்த சமூகத்திற்கு எந்த தீங்கையும் நான் அளிக்க மாட்டேன். அழும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த பதிலுக்கு? அல்லாஹும்ம உம்மதி உம்மதி, யா அல்லாஹ், என் சமூகம் என் சமூகம். இப்ராஹிம் அவரை பின்பற்றாதவரை உன்னிடத்திலே விட்டு விட்டார், என்னால் விட முடியாது யா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உன்னிடத்திலே விட்டு விட்டார், யா அல்லாஹ், என்னால் விட முடியாது யா அல்லாஹ். என் சமூகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையும் எனக்கு வேண்டும். நீ அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவர்கள் செய்த பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் யா அல்லாஹ். லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். குர்ஆன் பேசுகிறது அந்த தூதருடைய முஹப்பத்தை. உங்களிடமிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை தன்னுடைய சிரமமாக உணரக்கூடியவர், உங்கள் மீது பேராசை உடையவர், முஃமின்கள் மீது இரக்கமுடையவர், அன்புடையவர். அல்லாஹு அக்பர். அந்த தூதர் இன்றைய காலத்தில் வாழ்ந்திருந்தால் இந்த சமூகத்துடைய நிலைமையை பார்த்து என்ன சொல்லி இருப்பார்கள்? எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த இந்த சமூகம் என்னுடைய பெயரை கூறிய எனக்கு மாறு செய்கிறது என்பதை தூதர் அறிந்திருந்தால் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்காக அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனையை செய்யுங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அல்லாஹ், ஆயிஷாவை மன்னித்து விடு ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் முன் சென்ற பாவத்தை, பின் செய்த பாவத்தை, அவர்கள் மறைத்து செய்ததை, வெளிப்படையாக செய்ததை என எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் மகிழ்ச்சி அடைந்து தூதருடைய மடியில் சாய்கிறார்கள். தூதர் கேட்டார்கள், ஆயிஷா, இந்த பிரார்த்தனை உன்னை மகிழ்ச்சி அடைய செய்கிறதா? சொன்னார்கள், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, என் பாவத்திற்காக என் ஹபீப் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடும்போது எப்படி நான் மகிழ்ச்சி அடையாமல் இருப்பேன்? ஆயிஷா, உனக்கு தெரியுமா, வல்லாஹி, இந்த பிரார்த்தனையைத்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் என் உம்மத்திற்காக நான் கேட்கிறேன். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை ஹசனுடைய தரத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆட்டை அறுக்கும் போது கூட ஈது அத்ஹாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் குத்பாவுடைய மிம்பரில் ஏறிவிட்டு குத்பாவுடைய பிரசங்கம் முடிந்ததற்கு பிறகு ஆடுகளை அழைத்து வர சொல்லுவார்கள் அறுப்பதற்காக. அறுக்கும் பொழுது சொல்லுவார்கள், பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், ஹாதா அன்னி வ அம்மன் லம் யுதஹி மின் உம்மதி. யா அல்லாஹ், இதோ என்னுடைய பங்கு, அது மட்டுமல்ல, இந்த உம்மத்தில் யாரெல்லாம் உதூஹியா செய்ய முடியவில்லையோ அவர்களுடைய பங்கு. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு தூதர் பாருங்கள். அந்த தூதருடைய கருணையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தூதர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் ஒரு ஊரே அழிந்திருக்கும். என்ன ஊர்? தாயிஃப். தாயிஃப் நகருடைய வீதிகள் 10 நாட்களுடைய அழைப்பு பணி. சாதாரண வார்த்தைகளை அவர்கள் சொல்லவில்லை. தூதரை பார்த்து ஒருவர் கேட்டார், முஹம்மதே, அல்லாஹ்விற்கு வேறு ஆள் இல்லையா உன்னை தவிர வேறொருவரை தூதராக அனுப்புவதற்கு? இந்த உம்மத்தில் எந்த அழைப்பாளர் இந்த வார்த்தையை கேட்டிருப்பார்? அல்லாஹு அக்பர். 10 நாட்களும் வேதனைப்படுத்துகிறார்கள். சிறுவர்களை கல்லால் எறிய சொல்லுகிறார்கள். மஜ்னூன், பைத்தியக்காரன், ஓடுகிறான் என்று விரட்டுகிறார்கள். 10வது நாள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து இரத்தம் முகமெல்லாம் ஆகி அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து வரும் பொழுது ஜிப்ரீல் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அல்லாஹ்விடமிருந்து சலாமை சொல்லுகிறார்.
ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், இதோ அல்லாஹ் 2 மலக்குகளை இறக்கி இருக்கிறான். மலையுடைய மலக்குகள் அவர்கள், தூதரே நீங்கள் கட்டளையிட்டால் போதும், இந்த தாயிஃப் வாசிகளை ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து 2 மலைகளுக்கு இடையில் இவர்களை நசுக்கி விடுகிறான் அல்லாஹ். அந்த கருணை, அந்த ரஹ்மத், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அவர்கள் சொன்னார்கள், இல்லை வேண்டாம், இவர்கள் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய சமூகம் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளும். வல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இந்த பதிலை திருப்பி கூறி இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தூதருடைய முஹப்பத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உலகத்தில் மறுமையில் எல்லோரும் கேட்ட நிகழ்வுதான். கொஞ்சம் கற்பனை செய்யுங்கள், மறுமையில் நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பிறந்தவர் முதற்கொண்டு மறுமையில் உலகம் அழியும் வரை கடைசியாக இருந்த மனிதர் வரை எல்லோரும் ஒன்று சேருவோம். எல்லோரும் கேட்போம், அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுபவர் யார்? எம்முடைய நிலைமைகளை அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர் யார்? சொல்லுவார்கள், ஆதம் இருக்கிறார். ஆதமிடத்திலே சொல்லுவார்கள் அலைஹிஸ்ஸலாம், ஆதம், நீங்கள் தான் மனிதரின் தந்தை. உங்களை அல்லாஹ் அவனுடைய கரத்தால் படைத்தான். எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்களேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன் லம் யக்தப் கப்லஹு மித்லஹ் வலம் யக்தப் பஅதஹு மித்லஹ். என் இறைவன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. என்னால் இன்று இறைவனிடத்திலே நான் செய்த பாவங்களை கொண்டு பேச முடியாது. நஃப்ஸி நஃப்ஸி நஃப்ஸி. இத்ஹபு இலா நூஹ். நூஹிடத்திலே சொல்லுவார்கள், அவர்களை புகழ்வார்கள், நூஹே, நீங்களாவது அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். அதே வார்த்தையை சொல்லுவார்கள், இன்றைய தினம் என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. நானே என் சமூகத்திற்கு எதிராக பிரார்த்தனை செய்த நினைவை நினைத்து பார்க்கிறேன். நஃப்ஸி நஃப்ஸி நஃப்ஸி. என் நிலைமை என்னால் சொல்ல முடியாது. இத்ஹபு இலா இப்ராஹிம், இத்ஹபு இலா மூசா, இத்ஹபு இலா ஈசா உலுல் அஸ்மி மினர் ருசுல். கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம். எல்லோரும் ஒரே வார்த்தை, மனிதர்கள் இதுதான் இறுதி வாய்ப்பு, இனிமேல் வாய்ப்பு கிடையாது என்று சொல்லுவார்கள். தூதரே, இறுதி நபியே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்களேன். எங்களுடைய நிலைமைகளை பாருங்களேன். அல்லாஹ்வோ கோபத்தோடு இருக்கிறான். எங்கள் நிலைமை என்னவாக போகிறது என்று தெரியவில்லை. தூதர் சொல்லுவார்கள், நான் தான் என்று விரண்டு சென்று அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள். அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அதற்கு முன்னால் அல்லாஹ்வை யாரும் அப்படி புகழ்ந்திருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் அழுவார்கள். இந்த அழுகை மஹ்ஷரில் எதை கொண்டு வரும் தெரியுமா? மஹ்ஷரில் அதுவரை விசாரணையை தொடங்காத அல்லாஹ், மஹ்ஷரில் அதுவரை பேசாத அல்லாஹ் பேசுவான். முதல் வார்த்தை மஹ்ஷரில் விழக்கூடிய வார்த்தை, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த தூதரை எமக்கு தூதராக கொடுத்ததற்கு அல்ஹம்துலில்லாஹ். இர்ஃபா ரஅஸக், போதும் தலையை உயர்த்துங்கள். சல் துஅதா வஸ்ஃபா துஷஃபா. முஹம்மதே கேளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொடுக்கிறேன். சிபாரிசு செய்யுங்கள், நான் சிபாரிசை அங்கீகரிக்கிறேன். அவ்வளவுதான். மஹ்ஷரில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா அல்லாஹ், என் மனைவி ஆயிஷாவின் நிலைமை என்ன? யா அல்லாஹ், என் மகள் ஃபாத்திமாவின் நிலைமை என்ன? யா அல்லாஹ், என் நபித்தோழர்களின் நிலைமை என்ன? யா ரப், உம்மதி உம்மதி, என் இறைவா,
என் சமூகம், என் சமூகம். யாரை மறந்து வாழ்கிறோம்? யாருடைய வாழ்வை தூரமாக்குகிறோம்? யாருடைய வாழ்வை செயல்படுத்துவதை சிரமமாக கருதுகிறோம்? யாருடைய வாழ்வை? இந்த முஸ்லிம் சமூகத்தில் ஹிட்லருடைய வரலாறுகளை படித்தவர்கள் உண்டு, அலெக்சாண்டரின் வரலாறை படித்தவர்கள் உண்டு, முசோலினியின் வரலாறை படித்தவர்கள் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா தலைவர்களின் வரலாறுகளையும் படித்து முடித்தவர்கள் உண்டு. அவர்களுடைய வரலாற்றில் டாக்டர் பட்டம் பெற்றவர்களும் உண்டு. ஆனால் முஹம்மது ரசூலுடைய வாழ்வை முழுமையாக படித்து அதை தன்னுடைய வாழ்வாக மாற்றியவர்கள் மிக குறைவு. ஏன்? இந்த தூதர் உள்ளத்திற்கு விருப்பமானவராக இல்லையா? மஅதல்லாஹ், இயாது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மறுமையின் கருணையை நினைத்து பாருங்கள். ஏன் இந்த கருணையை பற்றி இந்த உலகத்திற்கு பேசவில்லை? ஏன் அவர்களுடைய நீதத்தை பற்றி இன்னும் நாம் இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லவில்லை? அவர்களுடைய நபித்தோழர்கள், எதிரிகள் சொல்லுவார்கள், ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உடன்படிக்கையை போட வந்த உர்வா இப்னு மஸ்ஊத் திரும்ப செல்கிறார். குறைஷிகளிடத்திலே சொன்னார், நான் எத்தனையோ அரசர்களை பார்த்திருக்கிறேன், நான் நஜ்ஜாஷி அரசனை பார்த்திருக்கிறேன், ரோம் பாரசீக அரசர்களை பார்த்திருக்கிறேன், கிஸ்ரா கைசருடைய அரசர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் எந்த அரசருக்கும் அவர்களுடைய தோழர்கள் செய்யாத மரியாதையை முஹம்மது ரசூலுக்கு அவர்களுடைய தோழர்கள் செய்வதை நான் பார்க்கிறேன். அல்லாஹு அக்பர். அவர் ஒன்றை கட்டளையிட்டால் விரைகிறார்கள், ஒன்றை தடுத்தால் விலக்கிக் கொள்கிறார்கள், அவரிடத்தில் பணிவோடு பேசுகிறார்கள். அவர் உது செய்தால் கூட அந்த தண்ணீரை தங்களுடைய கரங்களால் ஏந்துவதற்கு செல்கிறார்கள். இப்படி ஒரு சமூகத்தை இந்த உலக வரலாற்றில் நான் பார்த்ததில்லை என்று கூறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எழுத்துகளாக மாறி வாழ்க்கையில் செயலாக மாறாமல் இன்று முஹம்மது ரசூல் என்பது வேறு, முஹம்மது ரசூலுடைய சமூகம் என்பது வேறு என்று பிரிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அந்த தூதரை மதித்த விதம், தூதரின் மீது வைத்திருந்த பாசம். ஒரு தோழர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மத்த ஸாஅ, மறுமை எப்போது வரும்? அவர்களுடைய சிந்தனையை பாருங்கள். தூதர் சொன்னார்கள், மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறாயே, அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்திலே அதிகமான தொழுகைகளோ நோன்போ கிடையாது. நான் ஒன்றை வைத்திருக்கிறேன், அல்லாஹுவையும் தூதரையும் நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு இருப்பாய். அவ்வளவுதான், ஒரு வார்த்தை. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த வார்த்தை சொல்லப்பட்ட நாள் எங்கள் வாழ்விலேயே நாங்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்த நாள். இந்த வார்த்தை எமக்கும் சொல்லப்பட்டது. ஏதாவது உள்ளத்திலே மாற்றம் வந்ததா? சொன்னார்கள், ஏன் மகிழ்ச்சி அதிகமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு இருப்பார்கள் என்றால் நாங்கள் முஹம்மது ரசூலை நேசிக்கிறோம், அபூபக்கரை நேசிக்கிறோம், உமரை நேசிக்கிறோம் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அவர்களோடு மறுமையில் இருப்போம். யாருக்காவது உள்ளத்திலே எண்ணம் வந்திருக்கிறதா, என் மரணத்திற்கு பிறகு என் தூதரை, எனக்காக அனுப்பப்பட்ட ரசூலை எப்போது பார்ப்பேன் என்று? அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அவர்கள் வைத்திருந்த பாசம். பத்ருடைய களம், வரிசையை சரிபடுத்துகிறார்கள். அங்கே ஒருவர் மட்டும் வரிசையை விட்டு வெளியே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய குச்சியை கொண்டு அவரை கொஞ்சம் குத்தி உள்ளே தள்ளினார்கள். இஸ்தவு யா சவாத், வரிசையை சரிபடுத்துங்கள் சவாதே. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை, என்னை வேதனைப்படுத்தி விட்டீர்கள், பழி தீர்க்க வேண்டும். சஹாபாக்கள் கோபமடைந்தார்கள். வேண்டாம், இதோ சவாதே, உனக்கு முன்னால் இருக்கிறேன், பழி தீர்த்துக்கொள். கையில் இருந்த குச்சியை தூக்கி எறிந்த அல்லாஹ்வுடைய தூதரை கட்டி அணைத்தார் அந்த தோழர். கேட்டார்கள், சவாதே, ஏன் இப்படி செய்கிறாய்?
அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய நிலைமை இந்த போர்க்களத்தில் பார்க்கிறோம், திரும்பி வருவோமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் என் உயிர் பிரியும் பொழுது நான் தொட்ட கடைசி தோளாக உங்களுடைய தோளும் என்னுடைய தோளும் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதனால் செய்தேன். இந்த முஹப்பத்தை கற்பனை கூட எம்மால் செய்து முடிக்க முடியாது. அல்லாஹு அக்பர். உஹதுடைய களம், ஒரு பெண்மணி ஓடி வருகிறார்கள். போர் முடிந்ததற்கு பிறகு அந்த பெண்மணியை சஹாபாக்கள் சந்திக்கிறார்கள். பெண்மணியே, உனக்கு தெரியுமா, குத்தில இப்னிகி குத்தில ஜௌஜிகி, உன் பிள்ளை இறந்து விட்டான், உன் கணவன் இறந்து விட்டான், உன் தந்தை இறந்து விட்டான், உங்களுடைய சகோதரனும் இறந்து விட்டார் இந்த போர்க்களத்தில், உன் குடும்பமே இந்த போர்க்களத்தில் அழிந்து விட்டது. ஒரே வார்த்தை ஒவ்வொரு பொழுதும் சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மாதா ஃபஅல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, என் தூதரின் நிலைமை என்ன? கணவன் இறந்து விட்டாரா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தூதரின் நிலைமை என்ன? ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு மரண செய்தியை கேட்கும் பொழுதும் தூதரின் நிலைமை என்ன? ஒரு நபித்தோழர் இறுதியாக பார்த்து சொன்னார், தூதர் நலமோடு தான் வசிக்கிறார். அந்த பெண்மணி சொன்னார்கள், இல்லை, என் கண்ணால் என் தூதரை பார்க்காதவரை திருப்தி அடைய மாட்டேன். தூரத்தில் பார்க்கிறார்கள். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், குல்லு முஸீபத்தின், எனக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு முஸீபத்தும் உங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதரே. சுப்ஹானல்லாஹ். தங்களின் உயிரை விட, தங்களின் குடும்பத்தை விட, தங்களின் மனைவி மக்களை விட, ஒட்டுமொத்த உலகத்தையும் விடவும் அவர்களுக்கு தேவை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எமக்கு காசு, பணம், வியாபாரம், தொழில், கண்ணியம், மதிப்பு தூதர் தடுத்திருக்கிறார். அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக் கொள்வோம். இந்த காலத்திற்கெல்லாம் அது பொருந்துமா? அதுவெல்லாம் 1400 ஆண்டுகள் முன்னால் பொருந்தும். இந்த நவநாகரிக காலத்திலெல்லாம் பொருந்தாது என்று ஒதுக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த கேள்வியை வைக்கட்டும். இதே நிலையில் நீங்கள் மரணித்தால் கபூரில் முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் என்று கேட்கப்படுமே, என்ன பதில் சொல்வீர்கள்? என்ன பதில் சொல்வீர்கள்? அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி இருக்கிறேன், பதில் சொல்லி விடுவேன். முடியாது. தூதரை நேசிக்க வேண்டிய முறையில் நேசித்து, தூதரை பின்பற்ற வேண்டிய முறையில் பின்பற்றி, தூதர் விளக்கியதை அவர்கள் விளக்கக்கூடிய முறையில் விளக்காமல் ஒருபோதும் தூதரை பின்பற்றுகிறோம் என்று எவரும் கூறுவதற்கு தகுதி இல்லை. அல்லாஹ் எம்மை மன்னிப்பானாக. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த நபித்தோழர். இந்த உலகம் அழியும் வரை ஒரு கருப்பு நிற அடிமையின் புகழ் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கும். பிலால் இப்னு ரபாஹ் ஏன் தூதரை விட்டு ஒருபோதும் பிரியாதவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. 5 வேளையும் பிலாலை பார்த்தாக வேண்டும் தூதர். ஏன்? அதான் சொல்லுபவர் யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. தூதர் வாழும் வரை தன் வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் துச்சமாக கருதியவர். ஆனால் ஒரு நிகழ்வு நடந்தது இந்த உலகத்தில். உலகமெல்லாம் இருளானது, வெளிச்சத்தை மறைத்து, அந்த நாள் நடந்ததிலிருந்து தன்னுடைய மரணம் வரை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் பிலால் மறந்துவிட்டார். என்ன நாள்? முஹம்மது ரசூலுடைய மரணத்தின் நாள். அந்த நாளிலிருந்து அவர் மரணமாகும் வரை அவருடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடையாது. மதீனாவை விட்டே சென்று விடுகிறார் பிலால். ஷாம் தேசத்தை நோக்கி மதீனாவை விட்டு என்றும் பிரியாதவர். தூதர் இருந்த இடத்தில் என்னுடைய உயிர் இருக்கும் சூழ்நிலையில் என்னால் வாழ முடியாது. அறிஞர்கள் கூறுகிறார்கள், பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு ஒருபோதும் அதான் சொன்னது கிடையாது. உமர் அவர்கள் ஒரு முறை பின்னால் காலத்திலே ஒரு முறை சந்திக்கிறார்கள் பிலாலை. பிலாலை, கொஞ்சம் அதானை கூறு எங்களுக்கு. ஆரம்பிக்கிறார், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்,
அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அதானுடைய வரிகளை தொடர்கிறார். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வரியை தாண்டி அவரால் செல்ல முடியும். ஏன்? நான் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த வரியை நான் உச்சரித்தால் முஹம்மது ரசூலை பார்த்து விடுவேன் பள்ளியிலே. இப்போது எங்கே பார்ப்பேன்? அல்லாஹு அக்பர். அதானை முடிக்கிறார். அந்த நாளில் ஒட்டுமொத்த மதீனாவும் ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் அழுகிறார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டவுடன் பிலாலுடைய நாவிலிருந்து அந்த வார்த்தையின் மதிப்பை உணர்ந்தவர்கள் அவர்கள், அந்த வார்த்தையின் கண்ணியத்தை உணர்ந்தவர்கள் அவர்கள். 1000 முறை அதான் சொல்லப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு ஸலவாத்தை முஹப்பத்தோடு சொல்வதற்கு கூட எங்களுக்கு நேரம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சிறிய நிகழ்வை நம்முடைய வாழ்வின் படிப்பினைக்காக ஆக்கி இந்த சமூகத்துடைய வாலிபர்களையும் இந்த சமூகத்துடைய அழைப்பாளர்களுக்கும் ஒரு செய்தியை கூற விரும்புகிறேன். அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி அதை வெற்றியடைய செய்யுங்கள். இந்த மார்க்கத்துடைய கண்ணியத்தில் தூதருடைய கண்ணியமும் இருக்கிறது. இந்த மார்க்கத்துடைய வெற்றியில் தூதருடைய வெற்றியும் இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தூதரை அறிமுகப்படுத்த வேண்டிய கடமை இங்கே இருக்கக்கூடிய எல்லோர்களுக்கும் உண்டு. குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபஅனி. இதோ இஸ்லாம் என்னுடைய பாதை. இதில் இருந்து கொண்டு கண்ணியத்தோடு, அழகோடு, அழகிய வார்த்தைகளோடு, ஒழுக்கத்தோடு, பஸீரா இதோடு மக்களை அழைப்பேன். நான் மட்டுமல்ல, அன வமன் இத்தபஅனி, என்னை பின்பற்றக்கூடிய எல்லோரும் இந்த பாதையில் இருந்து கொண்டு அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்போம். இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுபவனாக மாறவே முடியாது. தூதர் எதன் பக்கம் பசீரத்தோடு அழைத்தார்களோ அதன் பக்கம் இவனும் அழைக்காமல் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் எடுத்து வை. எடுத்து வைத்தவர்கள் எத்துணை பேர்! தூதருடைய ஒழுக்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எத்துணை பேர்! இந்த உலகத்தில் பல மக்கள் முஹம்மது ரசூலை தவறான பிம்பத்தில் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எழுதப்படுகின்ற பல புத்தகங்கள் முஹம்மது ரசூலை இழிவுபடுத்துகிறது அவர்களுடைய வார்த்தைகளால். ஆனால் முஹம்மது ரசூலை ஒருபோதும் யாராலும் இழிவுபடுத்த முடியாது. ஏன்? அவர்களின் புகழை உயர்த்தியவன் அல்லாஹ். வரஃபஅனா லக ذிக்ரக், ஒவ்வொரு இந்த பூமியுடைய ஒவ்வொரு நொடியும் சொல்லும் உலகமெல்லாம் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அதானுடைய சப்தத்தின் மூலமாக. இந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் பல அறிஞர்களை பார்க்கிறோம். அவர்களுடைய தலைவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி, வீரத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நாவுகளில் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூல் என்ற பெயர் குறைவாகத்தான் உச்சரிக்கப்படுகிறது. ஏன்? இந்த சமூகம் அவர்களுக்கு இன்னும் அறிவிக்கவில்லை எமக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்பதை. அந்த தூதரை தீவிரவாதியாக சித்தரித்தாலும் பரவாயில்லை, தூதரை பல திருமணம் முடித்தவர் என்று அவர்கள் விமர்சித்தாலும் பரவாயில்லை. எனக்கு தேவை இந்த உலகத்திலே காசு, பணம். அது எங்கே கிடைக்கிறதோ அங்கே இருப்பேன். யார் என்ன சொன்னால் என்னால் அவர்களுடைய கூற்று. என் வாழ்வை நான் தொடர்வேன் என்று முஹம்மது ரசூலை பின்பற்றக்கூடியவர் நினைத்துக் கொண்டிருந்தார். ஒரு தூதரிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் நிற்கக்கூடிய இந்த தூக்கு மேடையில் முஹம்மது ரசூல் நிற்பதாக கற்பனை செய்யுங்கள். அவர் சொன்னார், அந்த கற்பனையை என் உள்ளத்திலே கொண்டு வருவதை விட இந்த தூக்கு மேடை எனக்கு சிறந்தது. நான் ஷஹீதாக விரும்புகிறேன். யாருக்கு வருகிறது இந்த வீரம்? ஆயுதங்களை எடுத்து போராட சொல்லவில்லை. உங்களிடத்திலே இருக்கக்கூடிய வாழ்வை பயன்படுத்துங்கள் முஹம்மது ரசூல் யார் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு.
பேனாக்களை அல்ல, நாவுகளில் பேச்சை அல்ல நான் சொல்லுவது. புத்தகங்களை எழுதி தள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து மேடைகளை அமைத்து இந்த உலகம் முழுக்க தூதருடைய புகழை நாவுகளால் கூறுங்கள் என்பதை அல்ல நான் சொல்லுவது. அது அல்ல தூதரை கண்ணியப்படுத்துவது, அது அல்ல தூதருடைய இந்த தீனை உயர்த்துவது. உண்மையின் கண்ணியம், உண்மையின் வெற்றி, உண்மையில் தூதருடைய முஹப்பத்தை வாழ்வில் கொண்டிருப்பவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பிரதிபலிக்கும். நான் யார், ஏன் நான் இப்படி வாழ்கிறேன், என் வாழ்க்கை இப்படி ஏன் அமைந்தது, ஏன் நான் பொய் பேசவில்லை, ஏன் நான் புறம் பேசவில்லை, ஏன் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்துவதில்லை, ஏன் பிறர் சொத்துக்கு ஆசைப்படுவதில்லை, ஏன் வட்டி வாங்கவில்லை, ஏன் இந்த உலகத்திலே மானக்கேடான காரியங்களை நான் செய்யவில்லை. ஒரே பதில்தான் அவர்களுடைய நாவுகள் சொல்லும். எங்களுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். இந்த வாழ்க்கையை வாழ்வில் கொண்டு வரும் வரை இந்த உம்மா கண்ணியத்தை அடைவது பகலில் கனவு காண்பதுதான். وَمَا آتَاكُمُ الرَّسُولُ فَخُذُوهُ وَمَا نَهَاكُمْ عَنْهُ فَانْتَهُوا. எதை தூதர் ஏவினார்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விளக்கினார்களோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். قُلْ إِن كُنتُمْ تُحِبُّونَ اللَّهَ. நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பதாக சொன்னால் இதோ என் தூதர் இருக்கிறார், அவரை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உரையின் மூலமாக இந்த சீராவுடைய மாநாட்டில் எனக்கு முன்னால் பேசிய மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் கூறிய அறிவுரைகள் எல்லாம் எதற்கு தெரியுமா? இந்த மாநாட்டுடைய ஏற்பாடு எந்த நோக்கத்திற்கு தெரியுமா? இதற்காக உழைத்தவர்களுடைய உழைப்பு எதற்கு தெரியுமா? இதற்காக செல்வம் கொடுத்து உதவியவர்களுடைய உழைப்பு எதற்கு தெரியுமா? இந்த சமூகம் அந்த தூதர்களை மறந்துவிடக் கூடாது. அந்த தூதர்களுடைய வாழ்வை விட்டு தூரமாக்கி தன்னுடைய வாழ்வை அமைத்து விடக் கூடாது. இந்த சமூகம் திரும்பக்கூடிய ஒவ்வொரு இடமும் அந்த தூதர்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்க வேண்டும். குறிப்பாக முஹம்மது ரசூலுடைய வாழ்வை இந்த சமூகம் படித்தாக வேண்டும். பலகீனம் இதே நிலைமையில் வாழ்ந்தால் என் நிலைமை என்னவாக போகும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் முடிவெடுக்க முடியாது. தனக்காக அனுப்பப்பட்ட தூதருடைய ஒரு வரலாற்றை கூட படிக்காத அறியாத சமூகம் எப்படி இந்த உலகத்திலே கண்ணியத்தை தேடி, உலகத்திலே வரக்கூடிய துன்பங்களை தேடி தன்னுடைய பாதுகாப்பை அமைத்துக் கொள்ள முடியும்? உஹதுடைய களம் நீங்கள் எல்லாம் அறிந்ததுதான். மிகப்பெரிய படை அமைந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய படையை வீரப்படுத்தினார்கள். ஒரு படைக்கு சொன்னார்கள், அம்பெய்தக்கூடிய வீரர்களுக்கு, நீங்கள் ஒருபோதும் இந்த இடத்திலிருந்து கீழே இறங்காதீர்கள், நீங்கள் இறங்காதீர்கள். எங்களுடைய பிணங்களை அவர்கள் மிதித்து வந்தாலும், கழுகுகள் எங்களுடைய பிணங்களை தின்பதை நீங்கள் பார்த்தாலும், நாங்கள் கனிமத்துடைய செல்வத்தை எடுத்துக் கொள்வதை நீங்கள் பார்த்தாலும், என் வார்த்தையிலிருந்து இறங்குங்கள் என்று சொல்லாதவரை இறங்கி விடாதீர்கள் என்ற ஒரு வார்த்தை, ஒரு கட்டளை சொன்னார்கள். ஆனால் அங்கே இருந்த சில நபித்தோழர்கள் தூதர் சொன்னது போர் முடியும் முறைதான் என்று சில விளக்கங்களை கூறிக்கொண்டு அங்கிருந்து கீழே இறங்கி வர ஆரம்பித்தார்கள். அவ்வளவுதான். தூதருடைய ஓர் வார்த்தை மீறப்பட்டதால் உஹதுடைய களத்தில் இருந்த ஒட்டுமொத்த அல்லாஹ்வின் உதவியும் நிறுத்தப்பட்டது. அந்த சோதனை யாரையும் விட்டபாடில்லை. முஹம்மது ரசூலுடைய பற்கள் உடைக்கப்பட்டு அம்புகள் எல்லாம் முகத்தில் தைத்து முகமெல்லாம் இரத்தமாக, யா அல்லாஹ், என் சமூகம் அறியாமல் செய்து விட்டது, அவர்களை மன்னித்து விடையா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்யும் அளவிற்கு தூதருடைய நிலைமையையும் அந்த போர்க்களம் சோதனையால் சூழ்ந்து விட்டதென்றால், தூதருடைய ஒரு வார்த்தை மீறப்பட்டதற்காக என்றால், இப்போது கேட்கிறேன், உலக நாடுகளில் முஸ்லிம்கள் படக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் எதற்காக? பதிலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. ஏதோ உரைகளை கேட்டோம், அறிஞர்கள் எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள்,
மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசினார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசினார்கள், நூஹை பற்றி பேசினார்கள் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் ஹலீலுல்லாவை பற்றி பேசினார்கள், முஹம்மது ரசூலுல்லாவை பற்றி பேசினார்கள். நன்றாக இருந்தது. இதை போன்று யாரும் பேச முடியாது என்று கிளம்பி செல்வதற்கல்ல இந்த சபை. இங்கே அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். நாம் எல்லோரும் மனதில் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கை இனிமேல் மாறும் தூதருடைய வாழ்க்கையோடு. இந்த உலகம் தூதருடைய வரலாற்றையும் வாழ்வையும் என்னிடத்திலிருந்து படித்துக் கொள்ளட்டும் என்று கிளம்பக்கூடிய ஒவ்வொரு மனிதனாக நாம் மாறினால், இந்த உலகத்தில் எத்துணை அழைப்பு பணிகளுக்கு தடை வந்தாலும், எந்த அழைப்பு பணியின் கதவு மூடப்பட்டாலும், இந்த உலகம் அல்லாஹுடைய தீனை நோக்கி வரும். எம்முடைய வாழ்வில் வெளிப்படும் இஸ்லாமிற்காக. அப்படித்தான் நபித்தோழர்கள் செய்தார்கள் தங்களுடைய அழைப்பு பணியை. அப்படித்தான் இந்த உலகத்தில் அறிஞர்கள் செய்தார்கள் அழைப்பு பணியை. இன்று புத்தகமாகவும் மேடைகளிலும் ஏதோ சில புகழ்ச்சிகளுடைய சபைகளிலும் தூதரை பற்றி பேசுகிறோமே தவிர, வாழ்க்கையில் தூதருடைய வாழ்க்கை என்பது 99.99% கூட கிடையாது. 1% கூட எண்ண முடியாது என் வாழ்க்கை தூதருடைய வாழ்க்கையோடு ஒத்துப்போகிறது என்று. அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் எம்மை ஒழுக்கப்படுத்துவானாக. அல்லாஹ் எம்மை தூதருடைய வாழ்வோடு இணைப்பானாக. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்க தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். இதுவரை தூதருடைய வாழ்வை அறியாதவர்கள் சீரா புத்தகங்களை புரட்டுங்கள். தூதருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை, அவர்களுக்கு பின்னால் ஆட்சி செய்த ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கை வரை, அதற்கு பின்னால் இந்த உலகம் இஸ்லாமை தேடி வந்த நாட்கள் வரை எல்லா பக்கங்களையும் புரட்டி எம்முடைய வரலாற்றை, எம் தூதரின் நபியின் வரலாற்றை நாம் அறிந்து கொள்வேன் என்ற சபதத்தோடு, என்ற வெறியோடு இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்வோம். அல்லாஹ் எமக்கு அதற்கு அருள் செய்யட்டும். யாரும் இதை கேட்டோம் அலட்சியமாக விடுவோம் என்றிருந்தால், எம்முடைய கபூரில் கேட்கப்படும் கேள்விகளை பயந்து கொள்வோம். நாளை மறுமையில் தூதருக்கு முன்னால் சென்று சிபாரிசு செய்யுங்கள் எங்கள் தூதரே என்று கேட்பதற்கு தகுதி உடையவர்களா நாம் என்பதை உணர்ந்து கொள்வோம். தூதர் சொன்னார்கள், உங்களுக்காக ஹவுதுல் கௌசரில் நான் காத்து கொண்டிருப்பேன். உங்களை பார்ப்பதற்கு, என்னை பார்க்காமல் ஈமான் கொண்டவர்களை பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்தோடு இதோ வந்து விட்டோம் தூதரே ஹவுதுல் கௌசரை நோக்கி. இந்த பௌர்ணமியின் வெளிச்சத்தை விட பிரகாசமான இந்த முகத்தை பார்ப்பதற்காக என்று விரண்டோடி ஹவுதை நோக்கி செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. அது இல்லாமல் ஹவுதை நோக்கி வரும்பொழுது இவர்கள் தீனை மாற்றி விட்டார்கள், உங்களுக்கு முரண்பட்டு விட்டார்கள் என்று மலக்குகளால் அறிமுகப்படுத்தப்பட்டு, தூதர் என்னை விட்டு விரண்டு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஒருபோதும் ஆக்காமல் இருக்கட்டும். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. தூதருடைய முஹப்பத்தை எம்முடைய வாழ்வில் அல்லாஹ் தருவானாக. தூதரை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் பார்ப்பதற்கு, அவர்கள் இருக்கக்கூடிய சபையில் அமர்வதற்கு, சொர்க்கத்தில் அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, பிலால், சுமையா, ஃபாத்திமா இப்படி கண்ணியமான ரலியல்லாஹு அன்ஹும் நபித்தோழர்களோடும் எம்மையும் எம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் இணைப்பதற்கு எமக்கு உதவி செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு லக்கும். இந்த மாநாட்டில் 2 பிரிவை அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். வாலண்டியர்ஸ் இந்த மாநாட்டிற்காக 2 நாட்கள் இரவு பகல் பார்க்காமல் தங்களுடைய ஒட்டுமொத்த நேரத்தையும் இந்த மாநாட்டுடைய பணிக்காக, அல்லாஹுடைய தீனுக்காக அவர்கள் இங்கே கேட்டுக்கொண்டிருந்தால் உள்ளத்தில் ஷைத்தான் பெருமையை கொண்டு வந்து விட வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள். இந்த பணியில் உங்களை அல்லாஹ் ஆக்கியதற்கு இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் அசிங்கமான மானக்கேடான செயல்களில் தங்களுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹுடைய தீனுடைய பூமியில் அவனுடைய அந்த பூமியில் தங்களுடைய பாதத்தை பணித்து பணி செய்வதற்கு அல்லாஹ் அருள் செய்ததற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். பார்க்கிங் வாலண்டியர்ஸ், இன்னும் இந்த மாநாட்டிற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவர்கள், இதோ இந்த எக்ஸிபிஷன் 2 நாட்கள் எவ்வளவு மக்கள் வந்தாலும், ஒருவர் வந்தாலும் தங்களுடைய முழு சக்தியையும் அவர்களுக்கு கொடுத்து இந்த தீனை விளக்க வேண்டும் என்று பாடுபட்ட இவர்களுக்கும், இந்த மாநாட்டிற்காக ஒத்துழைப்பளித்த எல்லோர்களுக்கும்
அல்லாஹ் அவர்களுடைய அமல்களை பொருந்திக் கொண்டு இதனுடைய கூலியாக அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஆக்குவானாக. இங்கே வருந்த எம்முடைய அறிஞர்கள் அவர்கள் எல்லோர்களையும் அல்லாஹ்விற்காக நான் நேசிக்கிறேன். அந்த அறிஞர்களுடைய பணியை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் நீட்டுக் கொடுத்து அவர்களுடைய மாணவர்களாக எம்முடைய மரணம் வரை தொடர்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு லக்கும். அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், எல்லோர்களையும் உங்கள் எல்லோர்களையும் அல்லாஹ்விற்காக நாங்கள் நேசிக்கிறோம். எங்களோடு நீங்கள் இணைந்திருந்து இந்த தீனுடைய பணியை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இணைவோம். அல்லாஹுடைய தீனுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக ஒழுக்கத்தோடு, பண்போடு, பாசத்தோடு, நேர்மையோடு தூதர் ரசூலை பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள் என்ற ஒரு கண்ணியமான பட்டத்தோடு இந்த பணியில் இணைந்திருப்போம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.